என்னோட மெயின் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து 2026 அவங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. பட் டிஎம்கே இஸ் பிக் மெஷினரி. அவங்க என்னதான் சொன்னாலும் மற்ற கட்சியோட கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது பெரிய மெஷினரி. ப்ளஸ் பெரிய பணபலமும் இருக்க ஒரு கட்சி. அவங்க அதை அவ்வளோ ஈஸியாக தோக்க விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க சார்? தோற்காமல் இருப்பதற்கு எந்த எல்லைக்கும் திமுக செல்லும், எந்த எல்லைக்கும் செல்லும். அது கரூரில் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு உதாரணம். கரூரில் டிஎம்கே ரோல் இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த போதுமான பாதுகாப்புகளை செய்யலைனாலே அது அவங்க ரோல் தான். ஸோ எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதை மீறி மக்கள் அவர்களை வீழ்த்துவார்கள்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுங்கள். என்ன ஜனங்க 6 கோடி ஜனங்க என்ன அவ்வளோ முட்டாளாங்க? நீங்கள் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கூட கொடுங்க, அதை மீறி அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 2nd வீக்கில் இருக்கோம். பார்க்குறதுக்கு கூட்டணி எதுவுமே அமையல. எப்படிங்க ஜெயிக்கிறது, எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு தோணும். டிசம்பர் ஆர் ஜனவரியில் நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள், தானாக இவால்வ் ஆகும்.